இயக்க அரசியலாகட்டும் தேர்தல் அரசியலாகட்டும் நெடும் அனுபவம் கொண்டு வந்தீங்க. இந்த தேர்தல் முடிவில் எப்படி மக்கள் தீர்ப்பை நான் எந்த விதத்திலும் கருத்து சொல்ல விரும்புவேன், மதிக்கிறேன், அவ்வளவுதான். ஐ ரெஸ்பெக்ட் த வெர்டிக்ட் கிவன் பை த பீப்புள், தி எலெக்டரேட். மக்கள் அதிக இடங்களை கொடுத்தாலும் பெரும்பான்மை இடங்களை கொடுக்கல. எப்படி இருப்பாங்க? அதைத்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், அவர்கள் எப்படி இதை கையாளப் போகிறார்கள் என்று. பெரும்பான்மை இல்லாத அரசு சமாளிக்கக்கூடிய அந்த சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய அரசியல் அனுபவம் இந்த கட்சிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி தாக்குடி? I don't want to make any comment on that aspect. Let us wait and see. பாஜகவுடைய அழுத்தங்களை தொடர்ச்சியா முன்வைத்து விமர்சிக்கிறீங்க. இது மாதிரி ஒரு பெரும்பான்மை பாஜக has been rooted out. BJP has been rooted out. They can't put their foothold in Tamil Nadu Dravidian soil. That has been proved. இருந்தாலும் இது போல ஒரு பெரும்பான்மை இல்லாத போதுதான் BJP has miserably failed in their attempts to enter Tamil Nadu Dravidian soil. They have failed. This is my comment. விஜய்க்கு உங்களுடைய கருத்து ஒரு மூத்த அரசியல்வாதியா முதலமைச்சர் பொறுப்பேற்கக்கூடியவர், அவருக்கு மக்கள் தீர்ப்பை மதிக்கிறேன், அதில் அனைத்தும் அடங்கிவிட்டது.